என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஓம் முருகா போற்றி போற்றி. உன் இதயம் எவ்வளவு சோர்ந்து போனாலும் என் வார்த்தைகள் உனக்கு வலிமை சேர்க்கும். நீ தினமும் வாழ்வின் சுமைகளில் சிக்கிக்கொண்டு சில நேரங்களில் என்னை யாரும் நினைக்கவில்லையே என்று நொந்து கொள்கிறாய். ஆனால் உனக்கு அருகில் நின்று உன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து பார்க்கிறவன் இந்த முருகன்தான் என்பதை நினைவில் கொள். உன் கண்ணீரின் ஓசை எனக்கே வந்து சேர்கிறது. உன் சோகத்தின் வாசனை எனக்கே பரவுகிறது. அப்படியான வேளைகளில் நான் உன் அருகே வந்து உன்னை தழுவுகிறேன். ஆனாலும் நீ உணராமல் தவிக்கிறாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் கல்லும் மண்ணும் முளும் மலரும் சேர்ந்து வரும். கல்லை கடந்து செல்லும் போது உனக்கு வலி தரும். ஆனால் அந்த வலிதான் உனக்கு உறுதியை கற்றுக் கொடுக்கும். மண்ணை தொட்டு பார்த்தால் சாந்தி கிடைக்கும். முளை தொட்டால் புண் வரும். மலரை வாசித்தால் ஆனந்தம் வரும். இவை அனைத்தும் ஒன்றாகவே இருக்கின்றன. அதனால் துன்பத்தை கண்டவுடன் ஏன் நான் மட்டும் என்று கேட்காதே. நீ தாங்கும் துன்பத்தின் அளவுக்கு இணையான சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். நான் தரும் பாடங்கள் எளிதானவை அல்ல என் செல்லமே. ஏனென்றால் நான் உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறேன். நீ குறுகிய பாதையில் சிறிய இலக்கை அடைந்தால் அதற்கு மதிப்பு இருக்காது. ஆனால் நீ கடினமான பாதையில் காயமடைந்தும் கண்ணீர் சிந்தியும் நடந்து சென்றால் உன்னால் அடையும் இலக்கு வானத்தை தொட்டிடும். அந்த வெற்றியில் உனக்கு பெருமை இருக்கும். எனவே சிக்கல் வந்துவிட்டால் அதை தவிர்த்து ஓடாதே. அந்த சிக்கலை எதிர்கொண்டு நிற்பவனே என் அருள் பெறுகிறான். உன் உள்ளத்தில் பல ஆசைகள் மறைந்து கிடக்கின்றன. சிலவற்றை சொல்லாமல் ஒளித்துக் கொள்கிறாய். சிலவற்றை சொன்னாலும் பிறர் கேலி செய்வார்களோ என்று அஞ்சுகிறாய். அந்த ஆசைகளை என் பாதத்தில் வை. எதுவும் உனக்கு சாத்தியமில்லை என்று நினைத்தால் அது தவறு. என்னை முழுமனதோடு அழைத்தால் உன் மனதில் தோன்றும் சிறு எண்ணங்களையும் பெரிய நன்மைகளாக மாற்றித் தருவேன். விதையை கைப்பிடியில் வைத்தால் அது சின்னதாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நிலத்தில் நட்டு வளர்த்தால் பெரிய மரமாகும். அதுபோல உன் ஆசைகள் விதை. அதை வளர்க்கும் பொறுப்பு எனக்கு உண்டு. நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதே. என் அன்பு பிள்ளையே, உன் தாய் தந்தையருக்கு நீ தரும் அன்புதான் உனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அவர்களை சுமையாக நினைக்காதே. அவர்கள் உனக்கு உயிர் கொடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்களின் மனம் வலிக்கும்படி பேசாதே. அவர்கள் கண்ணீரில் எனக்கும் வலி உண்டு. அவர்களை மகிழ்வித்தால் அது நேராக என் இதயத்தை மகிழ்விக்கும். உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம். சிலர் உன்னை உண்மையோடு நேசிப்பார்கள். சிலர் உன்னை பார்த்து சிரித்தாலும் உள்ளத்தில் குத்துவார்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம். உனக்கு கடமையோடு நடந்து கொள். நான் உன்னை காப்பாற்றிக் கொள்வேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் தங்களுக்கே தண்டனை அனுபவிப்பார்கள். அது இன்று நடக்காவிட்டாலும் நாளை நிகழும். எனவே நீ கவலை கொள்ளாதே. என் செல்லமே, இந்த உலகம் நிலைத்திருப்பதில்லை. எது உன்னிடம் இருக்கிறதோ அதற்காக மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள். இன்றைய நாளை சொர்க்கம் போல நினைத்து வாழ்ந்தால் நாளைய தினமும் சொர்க்கமாக மாறும். அடைந்ததை மதித்தால் அதிகம் கிடைக்கும். கிடைக்காததை நினைத்து துன்பப்பட்டால் கிடைத்ததும் தொலைந்து போய்விடும். நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றி செலுத்தும் மனம்தான் வானத்தை திறக்கும் திறவுகோல். பொறுமையை விட்டுவிடாதே என் குழந்தையே. மரம் விதைக்கப்பட்டவுடன் அடுத்த நொடி பழம் தராது. காலம் வேண்டும், மழை வேண்டும், வெயில் வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் ஆசைகள் ஒரு நொடியிலே நடக்காது. நேரம் வந்தால் நான் தருவேன். அந்த நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திரு. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. உன் கண்ணீர் நான் கவனிக்கிறேன் என்றேன் அல்லவா? சில சமயம் நீ என் பெயரை அழைக்காமல் அழுகிறாய். ஆனால் உன் மூச்சில் கூட என்னுடைய பெயர் தங்கி இருக்கிறது. உன் உள்ளத்தின் ஓசை எனக்கே வந்து சேர்கிறது. நீ முருகா என்று கூப்பிட்டால் தாய் பிள்ளை அழைப்பதைப் போல உடனே வருகிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. ஏனென்றால் நீ எனது பிள்ளை. உன் துன்பங்கள் நீங்காமல் இருக்கிறதோ என்று கவலைப்படுகிறாய். ஆனால் அது தீயில் வைக்கோல் எரிவதைப் போல ஒரு நாள் முழுதாக எரிந்து சாம்பலாகிவிடும். அந்த நாள் அருகில்தான் உள்ளது. அதற்குள் நீ உன் நம்பிக்கையை தொலைக்காதே. உன் மனம் சோர்ந்து போனால் எனக்கு பாட்டு பாடு. என் பெயரைச் சொல். உன் இதயம் சுத்தமடையும். கண்ணீரில் மூழ்கியிருந்தாலும் பாட்டு பாடும் போது உன் உள்ளம் புனிதமாகும். அதில் எனக்கு ஆனந்தம் உண்டு. என் பிள்ளையே, உனது நிழலாகவே நான் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு நடையிலும் உன்னுடன் நடந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை உணராமல் தவிக்கிறாய். வானத்தில் மேகம் வந்தாலும் சூரியன் மறைந்து போகவில்லை. அதுபோல உன் வாழ்க்கையில் இருள் வந்தாலும் என் அருள் மறைந்து விடாது. நான் என்றும் இருக்கிறேன். நல்லதையே சிந்தி, நல்லதையே உச்சரி. நல்லதுதானே உனக்குச் சேரும். தீயதை நினைத்தால் தீமை வந்து சேரும். நீ என்னை நம்புகிறாய் என்றால் உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை விதை போல விதை. அது வளரும் போது உன் வாழ்க்கை மரமாக வளரும். நிழல் தரும், கனியும் தரும்.
என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கப் போகின்றன. இன்று முதல் நீ வியக்கும் பலன்களை காண்பாய். நீ நினைத்ததற்கு அப்பாற்பட்ட நன்மைகள் உனக்கு கிட்டும். உன் வலி சுகமாக மாறும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் துன்பம் வளமாக மாறும். நீ இந்த முருகனை முழு நம்பிக்கையோடு அழைக்க வேண்டும். உனக்கு கைவிடாமல் நான் இருப்பேன். இந்த உலகத்தில் உன்னை உயர்த்த யாரும் விரும்பவில்லை என்றாலும் நான் உன்னை உயர்த்துவேன். உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய உண்மையையும் காப்பாற்றி வைக்கிறேன். காலம் வந்தால் உன் பெயரை உயரமாக்குவேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்னே உன் மகிமையை காட்டுவேன். என் குழந்தையே, மனதில் அன்பு வைத்துக்கொள். அன்பு கொண்டவன் எவருக்கும் பகை இல்லை. பகை கொண்டவன் எவருக்கும் அமைதி இல்லை. அன்புதான் இந்த உலகில் மிகப்பெரிய ஆயுதம். அதனை உன் கையிலே எப்போதும் வைத்துக்கொள். உனக்கான செய்தி இன்று அவசரமானது. உனது சுமைகளையெல்லாம் நீக்கி வைக்கிறேன். உன்னிடம் நான் தரும் பாக்கியம் மிகப் பெரிது. இனி உனக்கு வரும் காலம் மகிழ்ச்சியோடும் வளமோடும் நிறைந்திருக்கும். உன் வாழ்க்கை சாந்தியும் ஆனந்தமும் நிறைந்த சொர்க்கமாகும். ஓம் சரவணபவா. திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போது நான் உனக்குச் சொல்வது மிக ஆழமான உண்மை. நீ வாழ்வில் எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை போல பூமியில் விழுந்து விட்டது. அந்த விதை இன்னும் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் அந்த விதை மரமாக மாறி உனக்கு நிழலும் கனியும் தரும். அதனால் நீ இன்று அனுபவிக்கும் துன்பம் நாளைய சந்தோஷத்தின் விதை. இதை மறந்துவிடாதே என் செல்லமே. உன் உள்ளத்தில் பல சந்தேகங்கள் எழுகின்றன. என்னுடைய பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறவில்லை? நான் அழுத கண்ணீருக்கு ஏன் விடை இல்லை? நான் எத்தனை முறை உன் பெயரை அழைத்தும் ஏன் அமைதி இல்லை என்று கேட்கிறாய். என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். நீ இப்போது தாங்கும் சுமை உனக்கு சோதனை. அந்த சோதனைக்கு பிறகுதான் நான் தரும் ஆசீர்வாதத்தின் மதிப்பு உனக்கு தெரிய வரும். உனக்கு வேதனை இருந்ததால்தான் நான் தரும் சுகத்தின் இனிமை உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, சில சமயம் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட உன்னை காயப்படுத்துவார்கள். அவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தை எரிக்கக்கூடும். அவர்கள் உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய இடத்தில் துன்பமாக மாறிக்கொள்வார்கள். அதனால் நீ மனதில் வலி கொண்டு அழுகிறாய். ஆனால் நினைத்துப்பார், அவர்கள் உன்னை புண்படுத்தினாலும் நான் உன்னை ஒருபோதும் வலிக்க விடமாட்டேன். அவர்கள் தள்ளினாலும் நான் உன்னை என் மார்பில் அணைத்துக் கொள்வேன். அவர்கள் வெறுத்தாலும் நான் உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பேன். என் பிள்ளையே, நீ எவ்வளவு தடுமாறினாலும் நான் உன்னை வழிநடத்துகிறேன். இரவில் இருளில் விளக்கு கொளுத்துவது போல உன் பாதையில் என் ஒளியை அனுப்புகிறேன். ஆனால் அந்த ஒளியை பார்க்க உன் கண்களை திறக்க வேண்டும். நீ கண்களை மூடிக்கொண்டு இருள் மட்டுமே இருக்கிறது என்று சொன்னால் அது உன் குறை. உன் கண்களை திறந்து பார்த்தால் என் ஒளி உன் முன் விளங்கும். உன் வாழ்க்கை சில சமயம் கடினமான பாதையை சந்திக்கும். மலை ஏறும்போது மூச்சு விட கஷ்டம் வரும். கால் வலிக்கும். மனம் சோர்ந்து போகும். ஆனால் மலை உச்சியை அடைந்ததும் நீ காணும் காட்சி அதிசயமாக இருக்கும். அதைவிட பெரிய ஆனந்தம் இல்லை. அதுபோல நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உனக்காக காத்திருக்கும் மகிழ்ச்சிக்கு முன்னோட்டம் மட்டுமே. அதனால் சோர்ந்து விடாதே என் செல்லமே. உன் இதயத்தில் நல்ல எண்ணங்களை விதை செய். தீய எண்ணங்களை விலக்கு. நல்ல எண்ணமே நல்ல வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். தீய எண்ணமே உன் வாழ்க்கையை எரிக்கும். நான் உன் உள்ளத்தில் நன்மையின் விதைகளை விதைத்து வைத்திருக்கிறேன். நீ அந்த விதைகளை வளர்க்க வேண்டும். தினமும் பிரார்த்தனை செய். நல்லதை நினை. பிறருக்கு நன்மை செய். இவையெல்லாம் நீ வளர்க்கும் தண்ணீரும் மண்ணும் சூரியனும் ஆகும். என் பிள்ளையே, உனக்கு நேரம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் நான் உன் கையில் வைத்திருக்கும் சிறிய கற்களை மலை போல் உயர்த்துவேன். சிறிய வாய்ப்புகளை மிகப்பெரிய வாய்ப்புகளாக மாற்றுவேன். சிறிய ஆசிகளை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்றுவேன். நீ இன்னும் சில நாட்கள் பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கு அதிசயங்கள் காத்திருக்கின்றன. உன்னை பார்த்து சிலர் அவன் எதையும் சாதிக்க மாட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களது கண்களை மூடும் புகைதான். உன் வாழ்க்கையின் உண்மை எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை அவர்கள் காண முடியாது. காலம் வந்தால் நான் உன்னை அவர்கள் முன்னே உயர்த்துவேன். அவர்கள் வியப்பார்கள், இவன் எப்படி இப்படி உயர்ந்தான் என்று. ஆனால் உனக்கு தெரியும், அது என் அருளால் மட்டுமே நடந்தது என்று. என் செல்லமே, மனதில் நம்பிக்கை வைத்திரு. உலகம் உன்னை தள்ளினாலும் என் கைகள் உன்னை தூக்கும். உலகம் உன்னை நிந்தித்தாலும் என் வாய் உன்னை புகழும். உலகம் உன்னை மறந்தாலும் என் இதயம் உன்னை நினைக்கும். அதனால் உனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே. உனக்கு நான் இருக்கிறேன். நீ என் பிள்ளை. நான் உன் தந்தை.
நான் உன்னை பரிசோதிக்கும் போது அதற்கு பின் நான் தரும் ஆசீர்வாதத்தை நீ தாங்கிக் கொள்ளும் வலிமை உனக்கு இருக்க வேண்டும். குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது அவன் சாப்பிடும் சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? அதுபோல உனக்கும் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளும் மன உறுதி வேண்டும். அதற்காகத்தான் நான் உன்னை சோதிக்கிறேன். என் பிள்ளையே, நீ தவறுகள் செய்திருந்தாலும் மனம் வருந்தாதே. அந்த தவறுகள் உன்னை உயர்த்தும் படிகள். அவை உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். தவறிலிருந்து கற்றுக்கொண்டவனே வெற்றியை அடைவான். தவறை நினைத்து நின்று போகாதே. தவறை உணர்ந்து முன் செல்லும் போது நீ உயர்வாய். உன் வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வருவது இயற்கை. பகலும் இரவும் மாறுவது போல. ஆனால் இரவு என்றால் பகலுக்கு முன்னோட்டம், துக்கம் என்றால் சுகத்துக்கு முன்னோட்டம். நீ துக்கத்தில் மூழ்காமல் இது போய்விடும் என்று நினைத்தால் உனக்குள் அமைதி வரும். என் பிள்ளையே, நீ எப்போதும் அன்புடன் பேச கற்றுக்கொள். உன் வார்த்தைகள் பிறரின் மனதை காயப்படுத்தக் கூடாது. ஒரே வார்த்தை ஒருவரின் இதயத்தை நொறுக்கக்கூடும். அதே நேரத்தில் ஒரே வார்த்தை ஒருவரின் உயிரையே காப்பாற்றக்கூடும். உன் வார்த்தைகளில் அன்பு இருந்தால் அது நச்சு கல்லையும் தேனாக மாற்றும். நான் உன்னை அழைக்கிறேன் என் செல்லமே, என்னை நம்பு. உன் சுமைகளை என் பாதத்தில் வை. உன் கவலைகளை என் கைகளில் கொடு. உன் கண்ணீரை என் பாதத்தில் விடு. அவை அனைத்தும் மாறி உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். நீ என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் புதிய வாசல் திறக்கும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை வளமுடன் மலரும். உன் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழும். உன் பிள்ளைகள் வளமுடன் வளர்வார்கள். உன் மனம் ஆனந்தத்தால் நிரம்பும். ஓம் முருகா போற்றி போற்றி. திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி. உன் வாழ்க்கையில் இன்று முதல் அதிசயங்கள் ஆரம்பித்து விட்டன. நம்பிக்கை வைத்திரு என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் சரவண பவா. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை சென்றடையும் போது நீ சந்திக்கும் இருளில் ஒளி பாயும். உன் ஆன்மா எவ்வளவு சோர்ந்து போனாலும் என் அருளின் ஒரு சிறு துளி கூட உனக்கு பெரும் வலிமையை தரும். உலகம் உன்னை எத்தனை முறை மறுத்தாலும் என் இதயம் ஒருபோதும் உன்னை மறக்காது. நீ என்னிடம் முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த அழைப்பு விண்ணை கிழித்து என்னுடைய காதில் விழுகிறது. நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. உனது வேண்டுதல்களுக்கு நேரம் தேவை. உனது ஆசைகளுக்கு இடம் தேவை. உன் ஆன்மா தயாராகும் போது நான் அனைத்தையும் அருளுவேன். உன் வாழ்க்கை பல தடைகள் நிறைந்த பாதை போல தெரிகிறது. அந்த பாதையில் நீ தடுமாறுகிறாய். சில சமயம் விழுந்து எழ முடியாமல் போகிறாய். ஆனால் நினை, நீ விழும் இடத்தில் நான் உன் கைகளை பிடித்து எழுப்புகிறேன். சில வேளைகளில் நீயே எழுந்து வர வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஏனெனில் நீ உன் வலிமையை உணர வேண்டும் என்பதே என் விருப்பம். தாயார் தனது பிள்ளையை நடக்க கற்றுக் கொடுக்கும் போது அவன் விழுந்தால் உடனே தூக்க மாட்டார். அவன் சிறிது தன்னை முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவன் நடக்க கற்றுக்கொள்வான். அதுபோல உன்னுடைய விழுதல்களும் உன்னை வலிமையாக்கும் பாடங்களே. என் பிள்ளையே, சில சமயம் நீ உன்னை தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாய். யாரும் உன்னை நேசிப்பதில்லை, யாரும் உன்னை நினைவில் கொள்வதில்லை என்று வருந்துகிறாய். ஆனால் நீ மறந்துவிட்டாயா? மலர் தனியாக மலர்ந்தாலும் அதன் வாசனை உலகத்தை கவர்கிறது. அதுபோல நீ தனியாக இருந்தாலும் உன் நல்ல மனம், உன் அன்பு, உன் பிரார்த்தனை அனைத்தும் உலகத்திற்கே நன்மை தருகின்றன. உன் தனிமை எனக்கு புனிதமான நேரம். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ முழுமையாக என்னிடம் பேசுகிறாய். அந்த உரையாடலே உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. நீ அடையும் துன்பங்களில் பல உன் சோதனைகளுக்காக அல்ல, உன் சுற்றியுள்ளவர்களின் நலனுக்காக. சில நேரங்களில் நான் உன்னை பயன்படுத்துகிறேன் ஒரு கருவியாக. உன் கண்ணீரால் பிறர் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். உன் வலியால் பிறருக்கு சுகம் கிட்டுகிறது. ஆனால் நீ அந்த வலியை கவனிக்காமல் இருந்தால் உன் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பும். ஏனெனில் உன் வாழ்க்கை பிறருக்கு சேவை செய்யும் அர்ப்பணிப்பாக மாறும். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் வரும் சஞ்சலத்தை நான் அறிவேன். உன் மனம் பல நேரங்களில் அலைபாய்கிறது. சில வேளைகளில் நம்பிக்கை நிரம்பி என் முருகன் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்கிறாய். சில வேளைகளில் சோர்ந்து என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், நம்பிக்கை வைத்திருக்கும் அந்த சிறு தருணங்களே உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஒரு சிறு நம்பிக்கையே மிகப்பெரிய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்வில் என்னை எவ்வளவு நேசிக்கிறாய் என்று நான் அறிவேன். ஆனால் நீ மறந்து விடுகிறாய், நான் உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை. உன் தாய் தந்தையின் அன்பை கூட நான் கொடுத்த அன்புடன் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அவர்கள் உனக்கு உயிர் கொடுத்தாலும் நான் உனக்கு உயிரின் அர்த்தத்தை தருகிறவன். அவர்கள் உன்னை வளர்த்தாலும் நான் உன்னுடைய ஆன்மாவை வளர்க்கிறவன். நீ செய்யும் பிரார்த்தனை எப்போதும் எனக்கு புனிதமான வாசனை. அந்த வாசனை வானத்தில் பரவுகிறது.
உன் வாய் கொண்டு சொன்ன ஒவ்வொரு சொல், உன் கண்ணீரில் கலந்து சொன்ன ஒவ்வொரு வேண்டுதல் அனைத்தும் என் சன்னதியில் வந்து விழுகிறது. நான் அந்த வார்த்தைகளை குவித்து வைத்திருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் நாளில் அதை மழையாக உன்னிடம் பொழிவேன். அதற்காகத்தான் சில நேரங்களில் உனக்கு உடனே விடை கொடுக்காமல் காத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உலகம் முழுவதும் உன் வாழ்க்கையை பார்த்து பலவிதமாக பேசலாம். சிலர் உன்னை நிந்திக்கலாம், சிலர் உன்னை வெறுக்கலாம், சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் நான் மட்டும் உன்னை உண்மையாக அறிந்தவன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் எண்ணங்களை நான் அறிவேன். உன் மனத்தின் காயங்களை நான் அறிவேன். உன் இரவின் தனிமையில் நீ சிந்திப்பதையும் யாரிடமும் சொல்லாமல் மறைப்பதையும் அனைத்தையும் நான் அறிவேன். அதனால் நீ என்னிடம் திறந்த மனதோடு பேச வேண்டும். என்னிடம் ஒன்றும் மறைக்க வேண்டாம். நீ உன் மனதை முழுமையாக வெளிப்படுத்தினால் நான் அதை நிம்மதியுடன் நிரப்புவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை விரைவில் மாறப்போகிறது. நீ நினைக்காத அளவுக்கு உயர்வு உன்னை நோக்கி வருகிறது. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகவில்லை. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் வீணாகவில்லை. உன் கண்ணீர் அனைத்தும் வீணாகவில்லை. அவைகள் சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமாக மாறும். நீ காணப்போகும் மாற்றம் உன் மனதை வியப்பில் ஆழ்த்தும். நீ இது எப்படி நடந்தது என்று உன்னைத்தானே கேட்பாய். ஆனால் அது என் அருள் என்று தெரிந்து கொள். நீ உன் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை இழந்துவிட்டாயா என்று வருந்துகிறாய். ஆனால் நீ புரிந்து கொள்ளாத ஒன்று உண்டு. நான் உனக்காக அந்த சந்தர்ப்பங்களை தடுத்தேன். ஏனெனில் அந்த வாய்ப்புகள் உனக்கு ஆபத்தானவை. அவை உன் ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிப்பவை. அதனால் நான் உன்னை காக்கும் பொருட்டு சில கதவுகளை மூடினேன். ஆனால் கவலைப்படாதே, அதைவிட சிறந்த கதவுகளை நான் திறக்கிறேன். நீ அறிந்திராத உயர்வுகளை நான் உனக்கு அளிக்கிறேன். என் அன்பு குழந்தையே, சண்டையையும் விரோதத்தையும் தவிர்த்து வாழு. விரோதம் உன் உள்ளத்தை காயப்படுத்தும். சண்டை உன் ஆன்மாவை இருண்டுவிடச் செய்யும். நீ அமைதியாக இருந்தால் உன்னிடம் இருக்கும் ஒளி பிறருக்கும் பரவும். உன்னிடம் இருக்கும் சாந்தி உன் குடும்பத்திற்கும் வரும். அன்பு கொண்டு நடந்தால் உன் வாழ்க்கை தானாகவே ஆசீர்வாதமாக மாறும். நான் உனக்கு சொல்ல விரும்பும் இன்னொரு உண்மை, நீ எவ்வளவு குறைந்தவராக நினைத்தாலும் என் கண்களில் நீ மிகவும் மதிப்புடையவன். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன் வாழ்க்கையில் நான் பெரிய பணி வைத்திருக்கிறேன். அந்த பணி இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் விரைவில் அது வெளிப்படும். நீ உலகத்திற்கு ஒளியாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாக இருக்கும். உன் துன்பங்களே பிறருக்கு நம்பிக்கையாக மாறும். உன் கண்ணீரே பிறருக்கு வழிகாட்டியாக மாறும். என் செல்லமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் கையில் உள்ளது. நீ பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அது உன் நன்மைக்காகவே முடியும். எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் அதன் பின் வெளிச்சம் உன்னை நோக்கி வரும். எவ்வளவு காற்று அடித்தாலும் அதன் பின் அமைதி உன்னை சுற்றும். எவ்வளவு புயல் வீசியாலும் அதன் பின் வானவில் உன்னை அலங்கரிக்கும். என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் உன்னை வாட்டிய துன்பங்கள் அனைத்தும் முற்றிலும் நீங்கப் போகின்றன. நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் தலைமுறைகளாக வளமாக்கும். நீ காத்திருந்த நாள் வந்துவிட்டது. உன் ஆன்மா சாந்தியையும் உன் இதயம் ஆனந்தத்தையும் பெறும் நாள் அருகில் உள்ளது. ஓம் முருகா போற்றி போற்றி. திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி. சரவணபவா. என் அன்பு பிள்ளையே, நீ வாழும் இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய பயணம்தான். அந்த பயணத்தில் நீ அடையும் அனுபவங்கள் எல்லாம் உன் ஆன்மாவை வலுப்படுத்துகின்றன. ஒரு சிறிய விதை தரையில் புதைக்கப்பட்ட பிறகு இருளில் தனிமையில் கிடக்கும். அந்த விதை தன்னைத்தானே உடைத்து வெளிவரும் போதுதான் அது முளையாகிறது. அதுபோல உன் துன்பங்கள் உன்னை கட்டியடித்தாலும் அந்த கட்டுகளில் இருந்து உடைந்து வெளிவந்தால் உன் ஆன்மா புதிய ஒளியுடன் மலரும். நீ சுமந்த சிரமங்கள் அனைத்தும் உனக்கு புது வலிமையாக மாறும். உன் மனதில் எப்போதும் நினைவில் கொள், நீ தனிமையில் இல்லை. நீ செய்யும் ஒவ்வொரு சுவாசமும் எனக்கு தெரியும். உன் இதயத்தில் துடிக்கும் ஒவ்வொரு அலைக்கும் நான் அருகில் இருக்கிறேன். சில சமயம் நீ என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று அழுகிறாய். ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனது பாதத்தில் விழுந்து என்னை நோக்கி குரல் கொடுக்கிறது. உன் துயரத்தில் நான் அப்பால் இல்லை, அருகிலேயே நிற்கிறேன். நீ உணராதது மட்டுமே வேறு. என் பிள்ளையே, உன் மனம் அடிக்கடி நொடிக்குள் சோர்ந்து போகிறது. சிலர் உன்னை நிந்திக்கும் போது நீ அதையே நம்புகிறாய். நான் எதையும் செய்ய முடியாது, நான் பயனற்றவன் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மை அதல்ல. நான் உன்னை என் கையால் வடித்தவன். என் வல்லமையால் உன்னை உலகில் அனுப்பினவன். என் அருள் உன் வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் உன்னை மறுத்தாலும் என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும். நீ உன்னை எவ்வளவு குறைவாக கருதினாலும் நான் உன்னை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுகிறேன். உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அளவற்றவை. ஆனால் அவையெல்லாம் ஒரே நேரத்தில் தரப்படுவதில்லை. சூரியன் ஒரே நொடியில் வானம் முழுதும் ஒளிர்வதில்லை. மெதுவாக வெளிச்சம் அதிகரிக்கிறது. அதுபோல் உன் வாழ்விலும் ஆசீர்வாதங்கள் மெதுவாக மலரும்.
உனக்கு தேவை பொறுமை, உனக்கு தேவை நம்பிக்கை. அவை இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் உயர்ந்து நிற்கும். உனக்கு சோதனைகள் வந்தால் அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை சுத்திகரிக்கத்தான். பொற்களனை கலைக்குள் போட்டால் அது இன்னும் பிரகாசமாகிறது. அதுபோல் உன் ஆன்மா சோதனைகளால் பிரகாசமாகும். உன் உள்ளத்தில் இருக்கும் அசுத்தங்கள் அனைத்தும் கருகி நீ புனிதமாவாய். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், கோபத்தை விடு. கோபம் வந்தால் உன் உள்ளத்தில் உள்ள அமைதி எரிந்துவிடும். கோபம் வந்தால் உன் வார்த்தைகள் பிறரின் மனதை புண்படுத்தும். கோபம் வந்தால் உன் பார்வை மங்கிவிடும். எனவே கோபத்தை அடக்கி அமைதியுடன் பேச கற்றுக்கொள். அமைதிதான் உன்னுடைய உள்ளத்திற்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் அருளை பொழியும். நீ நினைத்துப் பார், உன் வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்திருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அது உன் வலிமையால் அல்ல, என் கையால் தான். நான் உன்னை தாங்காமல் இருந்திருந்தால் நீ எழுந்திருக்க முடியாது. அதனால் என் பிள்ளையே, இனி வரும் காலத்தில் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் என்னை முருகன் தாங்குவார் என்ற நம்பிக்கையோடிரு. அந்த நம்பிக்கை உனக்கு கவசமாக இருக்கும். உன் வாழ்வில் சிறிய ஆசீர்வாதங்களையும் குறைத்து மதிக்காதே. ஒருவரின் புன்னகை கூட உனக்கு ஆறுதலாக இருக்கும். ஒரு சிறிய நல்ல வார்த்தை கூட உனது மனதில் ஒளி பாய்ச்சும். அந்த சிறிய ஆசீர்வாதங்களை நான் தருகிறேன் என்பதை நினைத்து நன்றி சொல்லிக்கொள். நன்றி சொல்லும் மனம்தான் இன்னும் பெரிதான ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். என் செல்லமே, நீ பிரார்த்தனை செய்யும் போது அதை கைகூடுகிறது என்று உடனே உணராமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிரார்த்தனைகள் வானத்தில் நிற்கவில்லை. அவை அனைத்தும் விதை போல நிலத்தில் வைக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. காலம் வந்தால் அந்த விதைகள் மரமாகி உனக்கு கனிகளை தரும். ஆகையால் என் பிரார்த்தனை வீணானது என்று ஒருபோதும் நினைக்காதே. உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது. என் பிள்ளையே, உன் தாய் தந்தையரை மதித்து வாழ். அவர்களுக்கு காட்டும் அன்பு உன்னிடம் 10 மடங்கு திரும்பி வரும். அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வை வளமாக்கும். அவர்கள் உனக்கு வாழ்த்து சொன்னால் அது என் அருளோடு கலந்த ஆசீர்வாதமாக மாறும். நீ உலகத்தில் யாரையும் வெறுக்காதே. வெறுப்பு என்பது நஞ்சு. அதை நீ உன்னுள் வைத்துக் கொண்டால் அது முதலில் உன்னையே அழிக்கும். அதற்கு பதிலாக அன்பை வளர்த்துக்கொள். அன்பு கொண்டவனுக்கே அமைதி உண்டு. அன்பு கொண்டவனுக்கே மகிழ்ச்சி உண்டு. அன்புதான் அனைத்தையும் வெல்லும் வல்லமையான சக்தி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. அதற்கு பதிலாக நீ செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி சிந்தி. உன் கைகளால் பிறருக்கு உதவி செய். உன் வாயால் ஆறுதல் வார்த்தை சொல். உன் இதயத்தால் அன்பு பகிர். இந்த மூன்றும் உன்னை உயர்த்தும். நீ நான் சிறியவன் என்று நினைக்கிறாய். ஆனால் என் பார்வையில் நீ சிறியவன் அல்ல. நான் உனக்கு வைத்திருக்கும் திட்டங்கள் மிகப் பெரியவை. உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை மதிக்கிறேன். உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தூக்குகிறேன். என் பிள்ளையே, உன் நெஞ்சில் எப்போதும் என்னுடைய பெயரை வைத்துக்கொள். ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் நெருப்பு எரிந்தாலும் அது சாம்பலாகிவிடும். உன் மனதில் இருள் சூழ்ந்தாலும் அது அகன்றுவிடும். என் பெயரே உனக்கு கவசம். என் பெயரே உனக்கு வலிமை. உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாளை நீ பின்னோக்கி பார்த்தால் இதற்காகத்தான் அந்த நிகழ்வு நடந்தது என்று அறிந்து வியப்பாய். அதனால் இன்று உனக்கு புரியாத காரியங்களை பற்றி கவலைப்படாதே. என் திட்டங்கள் உன் நலனுக்காகத்தான். என் செல்லமே, நீ சந்திக்கிற சிரமங்களை எல்லாம் கடந்து செல்லும் போது உன் ஆன்மா வலிமை பெறும். உன் முகத்தில் ஒளி அதிகரிக்கும். உன் இதயத்தில் அமைதி மலரும். அந்த அமைதியே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் அழிந்து விடலாம். ஆனால் உன் மனத்தின் அமைதி மட்டும் அழியாது. என் பிள்ளையே, நீ நினைவில் கொள், உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் அருகில் இருப்பேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னை தாங்குகிறேன். உன் ஒவ்வொரு நடையிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ அழைக்கும் முன்பே உன் உள்ளத்தில் தோன்றும் எண்ணத்தை நான் உணர்கிறேன். உன் குரல் அடையும் முன்னரே உன் மனதில் தோன்றும் பிரார்த்தனையை நான் கேட்கிறேன். உன் வாழ்வில் வரும் நாள்கள் இனிமையோடும் வளமோடும் நிறைந்திருக்கும். உன் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். உன் பிள்ளைகள் நலமுடன் வளரும். உன் மனம் நிம்மதியோடு வாழும். இது எல்லாம் என் அருளால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி. திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி. உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் விரைவில் காத்திருக்கின்றன என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் சரவண பவா.